நாட்டு மக்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலை 82 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு அதனை 34 ரூபாய்க்கு மட்டுமே ஏற்றுமதி செய்வது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நாள்தோறும் நிர்ணயித்து வருகின்றன. கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி இந்த புதிய முறை அமல்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து நேற்று வரை 1 லிட்டர் பெட்ரோல் விலை 16 ரூபாய் 20 காசுகளும் 1 லிட்டர் டீசல் விலை 18 ரூபாய் 17 காசுகளும் அதிகரித்துள்ளன. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிநாடுகளுக்கு 1 லிட்டர் பெட்ரோலை 34 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உள்நாட்டில் உள்ள பொதுமக்களுக்கு 81 ரூபாய்க்கும் மேல் விற்பனை செய்யும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ரோஹித் சப்ரவால் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை கேட்டிருந்தார். 3 மாதங்களுக்கு முன் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவுக்கு மத்திய அரசின் மங்களூரு பெட்ரோலிய சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் தற்போதுதான் பதில் அளித்துள்ளது. அதன் மூலம் 1 லிட்டர் பெட்ரோல் 34 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 29 ரூபாய்க்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது தெரியவந்துள்ளது. பாஜக தலைமையிலான மத்திய அரசால் பெட்ரோல் டீசல் விலை விண்ணை முட்டிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோது புதிய கலால் வரி விதிப்பால் மத்திய அரசுக்கு 11 லட்சம் கோடி லாபம் கிடைத்ததாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா தெரிவித்தார். எரிபொருளில் கொள்ளையடிக்கும் மோடி அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். 26 पैसे हो गई और पेट्रोल की कीमतें 78 रुपया 57 पैसे हो गई. देश की इकोनॉमिक कैपिटल मुंबई में जहां भाजपा का शासन है वहां तो पेट्रोल 86 रुपए लीटर को क्रॉस कर गया और डीजल जो है वो लगभग 75 रुपया लीटर पर पहुंच गया. பாஜக ஆட்சிக்கு வந்தபின் பெட்ரோல் மீதான உற்பத்தி வரி 211.7%, டீசல் மீதான உற்பத்தி வரி 433.06% உயர்ந்துள்ளதாக திரு ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா குற்றம் சாட்டினார். வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் மத்திய அரசு அதனை சுத்திகரித்து அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா, இஸ்ரேல் உள்ளிட்ட 15 நாடுகளுக்கு குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்வதாகவும் அவர் கூறினார்.